வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் வடக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் கிளை அலுவலகத்தை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட வடக்கு தொகுதிக்குட்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் வடக்கு கிளை அலுவலகம் சிங்காரவேலர் சாலையில் திறந்து வைக்கப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு மலர் மாலைகள் அணிவித்து பரிவட்டம் கட்டி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான மகளிர்கள் உற்சாகமாக பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது. விழாவை தொடர்ந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அப்போது இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை மீட்பது தொடர்பாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை விடுவிப்பது தொடர்பாகவும் கட்சி சார்பில் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இலங்கைக்கு வழக்கறிஞர் விசா பெற்று நீதிமன்றத்தில் நேரடியாக வாதாடும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். காரைக்காலில் கந்துவட்டி கொடுமையால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கந்துவட்டியை முற்றிலும் தடுக்க உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று கூறிய அவர் மக்களின் நலனிற்காக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்பட தயார் என்றும் தெரிவித்தார். Just break my heart. Chasing the feelings from ghosts in the sky. I hope they don't mind. I need you near, something to hold someone I can call mine. Please don't break my just break my heart. அண்ணன் சொன்ன மாதிரி எங்களால் முடிஞ்ச நடந்துட்ட உதவிகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டே வரோம். அப்போ நம்ம மீனவர்கள் அரசு ஆகி ஸ்ரீலங்காவில் வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம அண்ணன் முருகானந்தமும் வாசிநாதனும் உடனே ஸ்ரீலங்காக்கே கிளம்பி போய் அங்கே அவங்கள சந்தித்து அவங்க என்ன நடவடிக்கை வேணுமோ எடுத்து இப்போ அவங்க ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. இப்போ அடுத்த அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களும் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகிட்டாங்க. இப்போ திங்கக்கிழமை அவங்களும் ரிட்டர்ன் வராங்க. ஸோ அடுத்தது அண்ணன் போய் அங்கே போட்ட பீச் என்ன வழின்னு சொல்லி அங்கேயே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி
இப்போ வீசா கொடுக்காம இருந்தாங்க. இப்போ நம்ம லாயராகவே அங்கே போய் வழக்கு பதிவு பண்ணுற மாதிரியே ஒரு வீசா வாங்கி அண்ணன் அடுத்து கிளம்புறாங்க. நம்ம போட்ட மீட்டு வளர்த்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச அனைத்து நல்ல விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். அது போக நாங்கள் வந்து இந்த கந்து வட்டியில் வந்து நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீட்டில் ஒரு முதியோர் பாட்டி வந்து 5 லட்சம் கடனை வாங்கி அவங்க வீட்டில் இருக்கிற படிச்சுட்டு இருக்க 10வது கிளாஸ் படிச்சுட்டு இருக்க பெண் குழந்தைகளை போய் தவறாக பேசி கடன் கொடுத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணதால அவங்களை தீ வச்சு எரிச்சுன்னு சொன்னதுக்கு இந்த அம்மாவே தீ குளிச்சிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சந்திச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க ஐஜிக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் நாங்கள் லெட்டராக கொடுத்துருக்கோம். அது போக அண்ணனை வச்சு நம்ம வந்து இந்த இந்தியாவிலேயே இந்த கந்து வட்டியை கொடுத்து யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு நாங்கள் ஹைகோர்ட்டில் போடுறோம். ஏன்னா இந்த கந்து வட்டியில் வந்து உண்மையாகவே காரைக்கால் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சாராயமாக இருக்கணும், கள்ளசாராயமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிச்சு அதனால மகளிர் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கடனுக்காக தள்ளப்பட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இன்னைக்கு ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். இதை முற்றிலும் அகற்றணுங்கிறதுக்காக ஹைகோர்ட்டில் இந்த கேஸை போட்டு கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கந்துவட்டி கொடுக்குறவங்க சிலவங்களாம் வந்து கோர்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை மீறி நம்ம வந்து இந்த கோர்ட்டில் இங்கே யாருக்குமே இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கேஸை போட்டு கண்டிப்பாக அந்த கேஸை கூடிய ஜெயிச்சு இந்த முற்றிலும் அகற்றுவங்கிறதுல அதிகமாக இருக்கும், கான்ஃபிடண்டாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக போட்டிட்டு நம்ம ஒரு புதுச்சேரியை வந்து சிங்கப்பூராக மாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இறங்கணும். நம்மளுக்கு அதில் வந்து சில மாற்றங்கள் வருது, சில அலைன்ஸ்லாம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இப்போ வந்து நம்ம யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே இங்கே பண்ண முடியாது. நம்ம ஜெயிச்சே வந்தாலும் நாளைக்கு நாராயணசாமி மாதிரி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாமல் நாளைக்கு மக்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக முடிவுகள் எடுத்து கண்டிப்பாக அதை வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி நாங்கள் இருப்போம். எங்களால் கடைசி வரைக்கும் என்னெல்லாம் மக்களுக்கு நல்லா செய்ய முடியுமோ நாங்கள் எதுவும் செய்வோம். நீங்கள் எங்கள் கூட இருந்து அண்ணனுக்கு ஆதரவாக இருக்கீங்க, எனக்கு ஆதரவாக இருந்து நல்லபடியாக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மக்களை வந்து கஷ்டத்துலேருந்து வெளியெடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி என்னோட ஆசை. இதுக்காக என்னோட தொழிலாக விட்டுட்டு முழு டைம் உங்களுக்காக அரசியல் வந்துருக்கேன். அதை நம்பி தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் முடிஞ்சு வந்து நான் செய்வேன். நன்றி, வணக்கம். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கலையங்கட்டி மதகு பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் குடியிருப்புவாசிகள் அடிப்படை வசதிகள் வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கலையங்கட்டி மதகு பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் சுமார் 65 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் புகாரை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் ஃபாசித் ஏற்பாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் கூரைகளில் தார்பாய் கொண்டு மூடி வருவதாகவும் மழைக்காலங்களில் சிரமமாக இருப்பதாகவும் கழிவறை வசதிகள் இல்லை என்றும் பள்ளி செல்லும் குழந்தைகள் கை குழந்தைகளை வைத்து சிரமப்படுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். முன்னதாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறுகையில் சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரிக்க மட்டும் வராமல் மக்களின் வாழ்வாதாரத்தை தெரிந்து அவர்களது நலத்திட்ட பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக பட்டா இல்லாமல் இருக்கின்றனர். ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பதனால் விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்களினால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கேட்டுக் கொண்டுள்ளார். நாங்கள் எதுலையுமே இதில் பாருங்க மழை பெஞ்சு நானாக இது கொடுத்தாங்க அட்டை கொடுத்து அதுதான் நாங்கள் மாநாள் வந்து அந்த அட்டை கொடுத்தா நாங்கள் மாநாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு.
எரிச்சலாம் வருது, வீட்டில் சாப்பிட முடியல, பிள்ளைங்கெல்லாம் சளி ஜுரம் வருது. ரொம்ப எங்க வீடு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல. தம்பி ஆத்து தண்ணி ரொம்ப ஏறிட்டான், அந்த பக்கம் போனா நான் பிடிச்சி நாங்க காங்கிரஸ் வேலைக்கு போறோம், பிள்ளைங்களை பாக்குறதுக்காக நாங்க வேலைக்கு போறோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு கை கொடுப்பாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? வேலைக்கு போகலன்னா வேலைக்கு இல்லாத நாங்களாம் வீட்டு வேலைக்கே போக மாட்டோம். வேலைக்கும் போறோம், காங்கிரஸ் வேலைக்கு போறோம், காலைல 5 வீட்டு வேலைக்கு போறோம், சாயந்தரம் 5 வீட்டு வேலைக்கு போறோம். காங்கிரஸ் வீட்டு வேலைக்குனா என்னோட வயசு நாங்கள் போனதே கிடையாது எங்கள் அம்மா வீட்டுல இருந்து. இப்போ வந்து நான் வீட்டு வேலைக்கு போறேன், காங்கிரஸுக்கு போறேன். ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க, வீடு இல்லாத ஒண்ணு எல்லாமே காங்கிரஸ் வேலைக்கு போறோம். நாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டாச் பண்ணி நம்ம ஆப்ஷன் கொடுப்போம். ஏன்னா ஒன்றும் இல்லை, வெளியூர் போகணும், குப்பையை பிரச்சனைன்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். பிரச்சனை பார்த்தா அது ஒரு அடுத்த நாள் போட்டு லான்ச் பண்ணிட்டாரு. ஏன்னா இங்கே வேணா வீடியோ கொடுத்துருவோம், ஒரு வீடியோ நீங்களே விடுங்க, அவங்க எல்லாம் ஒருத்தவங்க. ஹலோ, எங்களுக்கு மெயினா பாத்ரூம் வேணும் வசதி. பெரியநாயகம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, வந்து எது வந்தாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். உள்ள வந்து எல்லாம் வீடு ஃபுல்லாக கொள்ளையெல்லாம் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். கேட்டும்போது சரோஜா எங்களுக்கு வந்து இந்த நல்லது கட்டு ஒரு புதுசாக போட்டு கொடுக்கணும். நாங்கள் வந்து பழக்க வந்தோம். நாங்கள் தான் இப்போ எல்லா கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே இருக்குது. இதே வேலைக்கு போய் பேர் வேலைக்கு போய்ட்டு வரோம், பாம்பு பிள்ளைங்களாம் விட்டுட்டு போகிறோம். நல்ல தெரு ரைட்டு இல்லை, வீடு நல்ல வீடு இல்லை, பாத்ரூம் இல்லை. எங்களை அது செஞ்சு கொடுத்தாங்களே வேண்டிருக்கோம். சார் வந்தாங்க. என்ன சார், ரோஸ் சார் வந்தாங்க. அவங்கள கேட்டிருக்கோம், கோரி கேட்டிருக்கோம். அவங்களும் செஞ்சு தரேன்ட்டுருக்காங்க, அவங்களும் நம்பியிருக்கோம். காரைக்காலில் கலைங்கட்டி மது இடத்துல இருக்கோம். இங்கே நாஜிமையா தான் எம்எல்ஏவாக இருக்கார். எல்லா வாட்டியும் எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி 1000 பேர்த்துக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லி இது வரைக்கும் இங்கே வந்து ஒரு வீடு கட்டித்தரல. இது வரைக்கும் பட்டா கூட இன்றைக்கி வந்து மாற்றி தராத அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவிட்டுருக்கு. இவங்க மக்கள்லாம் பின்னாடி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்கு. ஸோ குழந்தைங்களாம் தவறி கூட ஆற்றுல போய் விழுந்துடுறாங்க. அது இல்லாமல் பாம்பு, பூச்சி, பூரா விஷ ஜந்துக்கள்லாம் வந்து இங்கே நடமாடிட்டுருக்கு. ஸோ நைட்னா இவங்க நிம்மதி தூங்க முடியறதில்ல. பனினாலும் இவங்களுக்கு ஷீட்லாம் போட்டிருக்காங்க, பனினாலும் பிரச்சனை, வெயில்னாலும் பிரச்சனை, மழைனாலும் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. சீக்கிரமாக உடனடியாக இவங்களுக்கு வந்து ஒரு பட்டா சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுத்து எங்கேயாவது பக்கத்தில் நல்ல இடமா இருந்தால் இம்மீடியட்டாக இவங்களுக்குலாம் ஒரு 65 குடும்பம் இங்கே வசிச்சுட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்குமாறு நான் அரசாங்கத்திட்ட தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற தொகுதி எம்எல்ஏயும் ஒரு ப்ரோஆக்டிவாக சில டிசிஷன் எடுக்கணும். மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறீங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட மறந்துடுறீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே இறங்கி அவங்க கஷ்டத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிகள் 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்தவர் ஜாகிர் ஹுசேன். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சார்ந்த இவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். அவர்கள் கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்தனர். இணைந்தவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கட்சி துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். I feel the gravity pull and it keeps me away. I would rather be here, lonely in space. I've made up my mind, I just wanna be free. I live my own life in a new galaxy. I wanna be weightless in the silence of the night sky. I wanna free fall into nothing at all. I'm taking the moment, starting all over. I wanna be free and live my own life in a new galaxy.
மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கல்வி நிதி உதவி மற்றும் மருத்துவ நிதி உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள எல்ஜிகே கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியையும் மருத்துவ நிதியையும் வழங்கினார். சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பயனாளிகள் உதவியை பெற்றுக்கொண்டு நன்றியை தெரிவித்தனர். சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சி இதுபோன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. சேந்தரத்தம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் அழைப்பிதழ் வழங்கினார்கள். வெளியூர் தொகுதி சேந்தரத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நூதன அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ தக்ஷாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ காத்தவராயன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் எழுந்தருளியுள்ளனர். மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு யாகங்கள், பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் கோவில் நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருள் பெறுமாறு அழைப்பிதழ் வழங்கினார்கள். நிகழ்ச்சியின் போது மாநில தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் ரத்தினம் உடனிருந்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மதீனா நகரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக ரூபாய் 19.15 லட்சம் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மதீனா நகரில் வெளியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் ரூபாய் 19.15 லட்சம் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வெளியூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதியின் தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவில் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிகள் பொதுப்பணித்துறையின் மூலமாக சுமார் 16 கோடி ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை, தார் சாலை மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிகள் பொதுப்பணித்துறையின் சார்பில் பழைய பூர்ணாங்குப்பம் வீதி, வாட்டர் டேங்க் வீதி, மாதா கோவில் வீதி, ட்ரீம் சிட்டி, வானவில் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 9 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலைகள் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இமாக்லேட் பள்ளியின் அறிக்கை நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து ராதாகிருஷ்ணன் நகரில் 6 கோடியே 90 லட்சத்து 62,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை
பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. இதிலேயும் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுப்பையா நகர் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தேசிய ஜனநாயக கட்சி, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் திரளாக கலந்து கொண்டனர். சிறுவயது முதல் நேர்மை மற்றும் உதவி செய்யும் குணத்தை வளர்க்கும் நோக்கில் புதுச்சேரி அரசு பள்ளியில் நேர்மை அங்காடி நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பழமையான அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேர்மை அங்காடி தொடங்கப்பட்டது. மாணவர்களுக்கு தேவையான எழுதுபொருள் மற்றும் கல்வி உபகரண பொருட்கள் விலையுடன் நேர்மை அங்காடியில் வைக்கப்படும். மாணவர்களே நேரடியாக சென்று அதற்குரிய பணத்தை உண்டியலில் செலுத்திவிட்டு பொருளை எடுத்துக் கொள்ளலாம். அதேபோல பொருள் வாங்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யலாம். இந்த நோக்கத்திற்காக ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ROCT சார்பாக நேர்மை அங்காடி இப்பள்ளியில் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 500 பள்ளிகளில் இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. தற்போது 350வது அங்காடியை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் லியோன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள் ஜாகிர் உசேன், தாமஸ், ஆரோக்கியராஜ், கந்தன், பாக்கியராஜ், ஹரிஹரன், டாக்டர் முத்துக்குமரன், டாக்டர் பாரதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலய நடனப்பள்ளி சார்பில் ஆரோவில் நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் உள்ள பாரத் நிவாஸ் அரங்கில் சிவாலய நடனப்பள்ளியின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நாட்டிலிருந்து திரளான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் ஏற்பாடுகளை நடனப்பள்ளியின் ஆசிரியை ராஜேஸ்வரி சதாசிவம் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே கடலில் குளித்த சுற்றுலா பயணிகள் 2 உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநில சித்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஜஷ்வந்த், சாதிக், நவாஸ்கான், ஜெயந்த் ஆகியோர் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வந்தனர். இந்நிலையில் இன்று மதியம் 4 ஆரோவில் அருகே உள்ள தந்திராயன் குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராட்சசலையில் சிக்கி ஜஷ்வந்த் மற்றும் சாதிக் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடலில் குளிக்க சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை சார்பில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்களை மையப்படுத்தப்பட்ட குடோனில் இனி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யும் புதுச்சேரி போலீசார் அதனை சீலிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கின்றனர். அதிலிருந்து சில போதைப் பொருட்கள் மட்டும் ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுகிறது. மற்றவை நீதிமன்றத்தில் இருக்கும். இந்த நடைமுறைகள் தற்போது மாற்றம் செய்யப்பட உள்ளது. பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்கள் இனி மையப்படுத்தப்பட்ட குடோனில் பலத்த இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் வைக்க புதுச்சேரி முடிவு செய்துள்ளது. இதற்கு ஆளுநர் கைலாசநாதனும் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் லாஸ்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் 2ஆம் தளத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இதன் பொறுப்பு அதிகாரியாக வடக்கு SP நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியத்தில் மையப்படுத்தப்பட்ட குடோனில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்கள் வைக்க இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவ்வப்போது இங்கிருந்து அழிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடந்த நாய், பூனை, எழில் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் நாய் மற்றும் பூனை எழில் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இதில் சிப்பிப்பாறை, கன்னி, ஜெர்மன் ஷிஃபார்ட், பொமேரியன், ஹஸ்கி, டாபர்மேன், அமெரிக்கன் புல்டாக், லேபராடர், டேஷன், டால்மேஷன், கிரேட்டேன், கோம்பை, ஹெடரிவன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாய் வகைகளில் மொத்தம் 160 நாய்கள் பங்கேற்றன. மேலும் பல்வேறு வகையான பூனைகளும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டது. உள்நாடு, வெளிநாடுகளின் பல்வேறு நாய்களை, பூனைகளை பொதுமக்கள், செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிரியர்கள் பலரும் பார்த்து ரசித்தனர். ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் பாகூர் ஆதிக்கப்பட்ட பகுதியை சார்ந்த ஸ்டீஃபன் வளர்க்கும் கன்னி வகையை சார்ந்த நாய் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தட்டி சென்றது. விழாவில் வேளாண் மற்றும் கால்நடை நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்.
உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியையொட்டி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் பிரெஞ்சு மொழியில் வெளியிடப்பட்டது. புதுச்சேரியை சார்ந்தவர் ரகுநாத் மணி. புகழ்பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர், வீணை கலைஞர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். ஓப்ரா, பிஸ்லே மற்றும் ஷேக்ஸ்பியர் குளோப் போன்ற மதிப்புமிக்க இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையிலான கலாச்சார பாலமாக விளங்கும் இவர் பிரான்ஸ் அரசின் செவாலியே விருதை பெற்றார். இவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். மகா சிவராத்திரியான இன்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் இன்று வெளியிடப்பட்டது. இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குநர் ரெனால்ட் கோல்சன் வெளியிட்டார். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பாதிரியார் ஜியோ போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதலில் 1990 மொழிபெயர்த்துள்ளார். தற்போது ரகுநாத் மணி பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் விரைவில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி எல்லைப் பகுதியான கனகசெட்டிக்குளம் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து கனகச்செட்டிக்குளம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா கொளாத்தூர் பகுதியை சார்ந்த பிரசாந்த் என்கின்ற படா கொம்பு, வயது 34 என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியது அவர் சிகிச்சைக்காக சுற்றுலா வரும் பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து பிரசாந்த் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த சங்கத்தின் உறுப்பினர்களின் மாணவ மாணவிகளுக்கு சீனியர் எஸ்பி கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற சங்க உறுப்பினர்களின் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 12 இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சீனியர் எஸ்பி கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற 270 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவர் கத்தியை மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் செயின்ட்பால்பிட் பகுதியை சார்ந்த காக்கா மூட்டை என்கின்ற மதன், வயது 21 என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து மதனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரிக்கலாம்பாக்கம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மயில் வாகனத்திற்கு 100ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் தேவஸ்தானம் மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலமாகும். ஆலய மயில் வாகனம் 100 வருடங்கள் கடந்த நிலையில் தற்போது கோவில் நிர்வாகம் மயில் வாகனத்தை பழமை மாறாமல் புனரமைத்து புது பொலிவுடன் புதுப்பித்துள்ளது. இந்நிலையில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் அலங்கரிக்கப்பட்டு மயில் வாகனத்தில் வீதி உலா நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சட்டசபை தேர்தல் எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்ற சூழ்நிலையில் ஒரே நாளில் உச்சகட்டமாக 76.63 கோடி ரூபாய்க்கு பூமி பூஜைகள் போட்டு உட்கட்டமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டன. எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சியின் இறுதி பகுதிகளில் நிதி திண்டாட்டம் பெரும் திண்டாட்டமாக இருக்கும். அரசின் கஜானா காலியாகிவிடும். ஆனால் பொதுப்பணித்துறைக்கு மத்திய சிறப்பு நிதியின் கீழ் முதல் கட்டமாக 120 கோடியும், இரண்டாவது கட்டமாக 250 கோடியும் என
379 கோடி ரூபாய் மாநில அரசின் பட்ஜெட் தொகைக்கு மேலாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுக்கு கிடைத்ததால் உட்கட்டமைப்பு வேலைகள் ஜோராக துவங்கப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் உச்சகட்டமாக 76.63 கோடி ரூபாய்க்கு பூமி பூஜைகள் போட்டு உட்கட்டமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டன. குறிப்பாக இந்திரா நகர், உருளையன்பேட்டை, காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு, தட்டாஞ்சாவடி, ராஜ்பவன், உப்பளம், அரியங்குப்பம் தொகுதிகளில் பிட்மன் ரோடு 5.61 கிலோமீட்டர் தொலைவிற்கு, சிமெண்ட் கான்கிரீட் ரோடு 12.14 கிலோமீட்டர் தொலைவிற்கு, யுஎல் வாய்க்கால் 35.72 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த உட்கட்டமைப்பு பணிகள் துவங்கப்பட்டன. இந்த பகுதிகளுக்கு காரில் பறந்து சென்று முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து துவக்கி வைத்தனர். ஆளும் கட்சி மட்டுமின்றி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தொகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆட்சியில் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கியதாக பொய்யான அறிக்கை வெளியிட்டதாக பொதுப்பணித்துறை பணியாளர்கள் நலச்சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது ஆட்சியில் வவுச்சர் ஊழியர்களுக்கு ரூபாய் 9,000 ஊதியம் உயர்த்தியதாக பொய்யான அறிக்கை வெளியிட்டுள்ளார். உண்மையில் முதல்வர் ரங்கசாமி பொறுப்பேற்ற பிறகுதான் ரூபாய் 3,200 இருந்த ஊதியம் படிப்படியாக ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டது. தற்போது இதனை ரூபாய் 27,000 உயர்த்தவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சிலர் அரசியல் ஆதாயத்திற்காக ஊழியர்களை தவறாக வழிநடத்தி முதல்வர் மற்றும் அமைச்சர்களை அவதூறாக பேசி வருகின்றனர். இது ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தது போல பொதுப்பணித்துறையில் உள்ள 1,500 காலி பணியிடங்களும் தற்போதைய வவுச்சர் ஊழியர்களையே முதல்வர் ரங்கசாமி நிரப்புவார் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற 100க்கும் மேற்பட்ட என்ஆர்எச் ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்க என்ஆர்எச் ஊழியர்கள் 700க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் 10,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம், சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே முதல்வர் ரங்கசாமி என்ஆர்எச் ஊழியர்களுக்கு ரூபாய் 10,000 ரூபாய் 18,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என்று பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியிட்டு 2 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை அவர்களுக்கு ரூபாய் 18,000 ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் முதல்வர் அறிவித்த ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், என்ஆர்எச் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக என்ஆர்எச் ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். காமராஜர் சிலையிலிருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பு அருகே வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனையடுத்து ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் நேரு வீதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஓசூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை ஜே நகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 15,41,110 மதிப்பீட்டிலும், பொறையூர் ஐயனரப்பன் கோவில் தெருவிற்கு சாலை அமைக்கும் பணி ரூபாய் 10,86,751 மதிப்பீட்டிலும், சேந்தனத்தம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 4,18,133 மதிப்பீட்டிலும், உளவாய்க்கால் 3 ஸ்டார் நகர் மற்றும் ஸ்ரீ வேல நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணி ரூபாய் 11,05,794 மதிப்பீட்டிலும், அகரம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27,95,986 மதிப்பீட்டிலும், கோனேரிக்குப்பம் பொட்லாயம்மன் கோவில் தெரு மற்றும் நடுத்தெரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 5,22,253 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் கேபிஆர் கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 11,37,210 மதிப்பீட்டிலும்,
தொண்டமானத்தம் காமராஜர் நகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 3,61,112 மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 8,99,257 மதிப்பீட்டிலும், சேதனப்பட்டு வடக்கு தெரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 3,98,265 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு ஏவிஆர் ஸ்ட்ரீட் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27,64,237 மதிப்பீட்டிலும், இவ்வாறாக மொத்தம் ரூபாய் 1,33,33,108 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்பிற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 கால பூஜையில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அன்னதானம் வழங்கிய யாட்கோ நிறுவனத்தின் ஊழியரை 10க்கும் மேற்பட்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகர் அருகே யாக்டோ ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பில் ஜவஹர் நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே 4 ஆண்டுகளாக மதிய நேரங்களில் அன்னதானம் வழங்குவது வழக்கம். இந்நிலையில் நேற்று முன்தினம் வழக்கம் போல யாக்டோ நிறுவனத்தின் ஊழியர் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பாவாணர் நகரை சார்ந்த ஆறுமுகம் என்பவர் மது அதிக அளவில் குடித்துவிட்டு வந்து அன்னதானம் வழங்கிய ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டார். அப்போது ஆபாச வார்த்தைகளில் ஆறுமுகம் பேசியதால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். பிறகு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆறுமுகத்தின் மகன் மற்றும் நண்பர்கள் சிலர் யாக்டோ நிறுவனத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு பணியிலிருந்த ஊழியரை சராமரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.